திரு இதயத்துல்லா பேசுவார். உலகம் சுற்றும் வாலிபர் இதயத்துல்லா கிட்ட இந்த பகுதி ஆரம்பிப்போம். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அங்கதான் எப்ப பார்த்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணி பஞ்சாயத்து தானே, உங்க கூட்டணியில பஞ்சாயத்து இல்லையா, நீங்க கூட்டலையா, காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் கூட்டலையா, 116 கொண்டா, அதை கொண்டா, ஆட்சியில பங்கு கொண்டா அப்படின்னு, அதெல்லாம் பிரச்சனையா தெரியலையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா சார்? நேற்றைய தினம் முதல்வர் அவர்களுடைய பேச்சை அந்த சாராம்சத்தை சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ரொம்ப தெளிவா சொன்னாரு. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்காங்க, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு இந்த சகோதரர்கள் சொன்னாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. 2019 இன்னைக்கு வரையும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு. நாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய ஆதரவு கட்சியான அதிமுகவும் தொடர்ந்து தோல்வியில் தான் இருக்குங்கிறத தெளிவா சொல்லிட்டார். ரெண்டாவது 2.0 2026 நாங்க தான் ஆட்சியை பிடிப்போங்கிறத தெளிவா சொல்றாரு. அதுக்குள்ள காரணங்களை சொல்றாரு. அதாவது தொழில் முதலீடு, இரட்டை இலக்க பொருளாதாரம், இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள்னால எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாரு. மூணாவது, தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கும் எதிராக இருப்பது பாஜக. அந்த காவி கொள்கை, அந்த காவி கொள்கை தான் தமிழர் விரோதமாக இருக்குது. கல்வி விஷயத்தில் கூட நிதி ஒதுக்குவதில்லைன்னு தெளிவாக அவர் சொல்லிவிட்டு கடைசியாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காரு சொல்றாரு. இங்கே தான் நீங்கள் உண்மையை என்னன்னு வழங்கணும். அதுக்கு பதில் கொடுக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, எடப்பாடியார் என்ன சொல்றாரு, இரட்டை நிலைப்பாடுன்னு திமுக அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், எது இரட்டை நிலைப்பாடு? ஏப்ரல் மாசம் வரையும், இந்த ஆண்டு ஏப்ரல் மாசம் வரையும் தீண்டத்தகாத கட்சி பாஜக, பாஜகவோட கூட்டு சேர மாட்டோம், எம்ஜிஆர் திட்டிய கட்சி, ஜெயலலிதா அவர்களை திட்டிய கட்சி, எங்களுக்கு எதிராக இருக்க கட்சி, அப்படியெல்லாம் சொன்னது யாரு? எடப்பாடியார். எங்களை காப்பாற்றியது பாஜக தான் சொல்றது யாரு? அதுவும் எடப்பாடியார் தான். அப்ப இரட்டை நிலைப்பாடு என்பது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றாரு. அதாவது உங்களுக்கு சரணம் அடைந்து விட்டது அடிமை சாசனம்ங்கிறதுக்கு ஆதாரம், உங்களுக்கு விளக்குகள் இருக்கு. என்ன ஆதாரம் சொன்னா, இன்றைக்கு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் மின்சாரம் ஏற்ற வேண்டிய நிலைமை. அதே மாதிரி ஒன்றிய அரசு தான் வருமா இந்த வரியை ஏற்றணும், வீட்டு வரியை ஏற்றணும், நாடு நல்லா இருக்கணும்னா அதை செய்யணும், மாநில அரசு செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டது அவங்க தான். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் இருக்கிற காலத்தில் தான் இவ்வளவு நடந்தது. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது கூட நீட்டு வரல. நீட்டு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, எந்த மாநிலம் விரும்பவில்லையோ அந்த மாநிலத்துக்கு இல்லைன்னு சொன்னதுனால தான் 2011 இருந்து 2016 வரையும் கலைஞர் இருக்கிற ஆட்சியிலும் செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் நீட்டு வரல. இது உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. அப்ப யார் நீட்டுல கையெழுத்து போட்டது, யார் நீட்டுக்கு ஆதரவு கொடுத்ததுன்னு அவர் தான். ஆனா ஒரு நல்ல காரியம் பண்ணாரு, நான் அதை இந்த நேரத்தில் பாராட்டுறேன். 7.5 விழுக்காடு நீட்டு விலக்கு கொடுத்தாரு. ஆனா அது ஒரு முழுமையானது இல்லை. 30-40 விழுக்காடு கிடைக்க வேண்டியது ஒரு 7.5 கொடுத்தாரு. இந்த அரசு ஒரு 2.5 கொடுத்திருக்கலாம், அது கொடுக்கல, அதை நாங்களே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திமுகவை பொறுத்தவரை ஆட்சியில பங்கு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, அங்க அமித்ஷா கேட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க கேட்டா பிரச்சனை இல்லையா? அமித்ஷாவுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல வர்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லும் பொழுது இதே திமுகவை எதிர்த்தோம். திமுக என்ன செஞ்சிச்சு? அது நியாயமான கோரிக்கைன்னு ஒதுக்கி வச்சிச்சு. கான்ட்ராக்ட் லேபர் பஸ் விஷயத்தில் வரும்போது நாங்க எதிர்த்தோம். திமுக என்ன செஞ்சிச்சு? அப்ப அதையும் ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில் உள்ள வேலை வாய்ப்பு பிரச்சனையிலேயே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிர்த்தோம், அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஒரு கூட்டணியே சிறப்பா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்கா 2.0 சொல்றதுக்கு என்ன காரணம் சொன்னா, எதிர்க்கட்சிகளை மதிக்கிறோம், எதிர்க்கட்சிகள் ஜனநாயக முறையில் எங்களை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத இன்றைய முதல்வர் ஸ்டாலின் காமிச்சதுனால தான் ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி. அங்கே என்ன நிலைமை பாருங்க. இன்றைக்கு எந்த ஆடு கசாப்பு காடுன்னு நம்புற மாதிரி பாஜகவை நம்பின அதிமுக நிலைமை என்னன்னா, டிடிவி அதிமுக இல்ல, ஓபிஎஸ் அதிமுக இல்ல, இன்றைக்கு செங்கோட்டையன் அதிமுக இல்ல, இப்படி பலரையும் உடைச்சு அவர்களை ஒண்ணும் இல்லாம சின்னாபின்னமாக்கிற ஒரு கட்சியோட இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான அடிமை சாசனம் சொல்ல வர்றேன். அது கூட செங்கோட்டையன் முதல் தடவை ஓடினாரு, அதுக்கு முன்னாடி போய் கூட்டணி வச்சாரு. செங்கோட்டையனை அன்னைக்கு தோல்வி பெற வச்சாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க இதுதான் விஷயம், நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. இன்றைக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். நாங்க ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு சீட்டு கூட கொடுங்கன்னு கேட்போம், ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்போம். அதே நேரத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்து நாங்க விரும்புறோம். ஏன்னா பாஜக விரும்பலாம்,
அதுக்கு அதிமுகவை அழிச்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. எங்க திமுக வந்து இதுவரை திமுக வந்து காங்கிரஸ் உடைக்கல, கம்யூனிஸ்ட் உடைக்கல, எந்த கட்சியும் உடைக்கல. அங்கே மக்கள், அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும், திரு அன்புமணியை ராமதாஸை உடைச்சது யாரு? திரு அன்புமணியை ராமதாஸை உடைச்சது யாரு? பாஜக. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் சொல்றேன். ஆக இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் சிதைத்து சின்னாபின்னமாக ஆக்கியது யாருன்னா பாஜக. அந்த பாஜகவை வந்து நம்பி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி நிலைமை கூட இல்லாம போயிருமோ, அதை காப்பாத்துறதுக்கு எடப்பாடியார் அவர்கள் நிறைய முயற்சி எடுக்கிறாரு. அது கூட இல்லாம போயிருமோன்னு ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த கூட்டணி கட்சிகளை, இந்த என்டிஏ கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் உடைத்த கட்சி பாஜக என்பது ஊர் உலகு தெரியும். உங்க பேர் அவர் வைத்திருக்கிற அக்கறை பாருங்க. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த கட்சி விஷயம்லாம் பேச வரல, கட்சி விஷயம் பேச வரலையா? ஓகே ஃபைன், குட். ஏன்னா கப்சிப்புன்னு வந்தார் பாருங்க, அதை பத்தி தான் நான் பேசுறேன். கர்ச்சீப்பு மறைச்சதை பத்தி நான் பேசல. அத கப்சிப்புன்னு அமித்ஷா சொன்னதை கேட்டுட்டு வந்தார் பாருங்க, அதை தான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். என்ன கேட்டாரு, என்ன சொன்னாரு? நீங்க உங்க ரெண்டு பேரும் கேட்டு, இதுக்கு முன்ன உள்ள வரலாறு நமக்கு தெரியும். அமித்ஷா எது சொன்னாலும் கேட்கக்கூடியவர்கள். முன்ன அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் உருவாகும் போது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாதா? அப்ப யார் துணை முதல்வர்? எதிரிகள் ஒன்னாகலையா? இத்தனை சீட்டு இல்லைனாலும் அந்த கட்சி எங்களை காப்பாத்துறது சொல்லலையா? அன்னைக்கு இருந்த ஆளுநர் வந்து திருமதி சசிகலாவை பதவியில ஏற்ற முடியாம நமக்கு தெரியாதா? அப்ப கட்சிப்புன்னு வர்றது, கப்சிப்புன்னு ஏன் வந்தாங்க? இன்னைக்கு வரையும் கப்சிப்பு கூட பிரச்சனை இல்ல, கப்சிப்புன்னு வர்றதா பிரச்சனை. ப்ரொஃபசர் கேன் ஜாயின் டு இதயத்துள்ள காங்கிரஸ் கட்சியை பத்தி இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய தலைவர் கலைஞர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. அதெல்லாம் விட்டுருங்க, நான் பழைய கதைனா. நேத்திக்கு அழகிரி கேள்வி இருக்காரு, உங்க முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, நீங்க என்ன பண்றீங்க? 2009 உங்களை ஆதரிச்சாரு, மினிமம் புரோகிராம் வச்சு ஆதரிச்சாரு. உங்களால உங்களுக்கு வாஜ்பாயால வாழாட்ட முடியல. ஒரே யாருக்கு அடிமை, யாருக்கு என்ன? காங்கிரஸ் கட்சியை வந்து சிபிஐ மேல வச்சுட்டு கீழே அறிவாலயத்துல கூட்டணி பேசுறதால மறந்து போச்சா? என்ன அதாவது பாவிகள்னு சொல்லலையா? இதே கலைஞர் தான் உங்களை காவிகள் பாவிகள்னு சொன்னாரு, ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? கேட்டுட்டு சொல்லுங்க. உங்களை ஆதரிச்சாரு, திருப்பி அதே கலைஞர் இப்படி சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் காவி கூட்டத்தோட சேராம திமுக இருக்குதே, அதுக்கு என்ன காரணம்? கலைஞர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே பிஜேபியோட ஒட்டு உறவு இல்லைன்னு சொன்னதை செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? செல்வி ஜெயலலிதாவோட ஒட்டு உறவு இல்லைன்னு சொன்னாங்க, பிறகு பாஜகவோட சேர்ந்தாங்க. அது வந்து நீங்க காமராஜர் நீங்க சொல்றது, காமராஜரை எரிக்கிறதுக்கு முயன்ற கட்சி உங்க கட்சி, காமராஜரை எரித்து கொலை செய்ய முயன்ற கட்சி உங்க கட்சி. காமராஜருடைய தலைவர் காமராஜர் கையை பிடிச்சிட்டு காப்பாத்துங்கன்னு சொன்னாருன்னு சொன்னப்பல நீங்க எங்க போயிருந்தீங்க? என்ன உங்க நீங்களுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குதா தமிழ்நாட்டுல? ராஜாஜி எங்க அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி யாரு மதிக்கிறா? யாரு மதிக்கிறா? காஷ்மீர்ல எந்த மாநிலத்துல யாரு பிடித்தமானவர் கையில பிடிச்சிட்டு கலைஞருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையா? திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையா? பீகார்ல அவர் தனியா போறான்ட்டாரு. யாரு? தேஜஸ்வி சொல்லிட்டாரு தனியா போறாரு. காங்கிரஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? கூட முதலமைச்சர் அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம், இல்லாத ஒரு காங்கிரஸ் எங்க உயிரை கொடுத்தீங்க? ராகுல் காந்தியுடைய கூட்டணி தர்மா ஹைட்ரஜன் பாம்பு இருக்கு, இல்லாத ஓசி பட்டாசு திமுக அதிகமா எடுத்து சொல்லுங்க. அதுதான் உங்க பிரச்சனை. அதான் கலைஞருடைய மகனுக்கு நாங்க கேக்குற வேண்டுகோள், உலகத்துல இந்தியா கொண்டு வந்த காங்கிரஸ் விஷயம் கொடுக்குறீங்க. அதுதான் உங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நான் யாரும் அடிமை இல்ல. வாக்கு மிஷின் ஆட்சி. ஓகே, இதயத்துல்லா சார் அழகிரி இப்படி சொல்லிருக்காரு, அதுக்கு என்ன விளக்கம் கேக்குறாரு சார்? அவங்க எடுத்துக்கிட்டு சக்கையை கொடுக்கறாங்க, அது என்ன கணக்கு இல்லையா? திமுக இப்போ நான் சொல்றேன், திரு அழகிரியா இருக்கட்டும், திரு செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அல்லது பல விஷயங்கள்ல திமுக இதை செய்யணும்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய நானாக இருக்கட்டும், நாங்கெல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்கோம்? நாங்க கேட்கிறோம், அதை அவர்கள் கொடுக்கிறார்கள், இல்லை என்னாலும் சமாதானமாக பேசுகிறார்கள். நாங்க இந்த கூட்டணி 2019 இருந்து இந்த கூட்டணி ஏன்
வலிமையாக இருக்கிறது. இதை ஏன் உடைக்க முடியல? அங்க வந்து இதை ஏன் ஒற்றுமை முடிக்க இருக்கலாம், முடியல? கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஆனா கடைசில ஒரு கன்சென்சஸ் ஏற்படுது இல்ல. இங்க ஜனநாயக முறையில கோரிக்கை நிறைவேற்றது சேகர் பாபு சொல்றாரு. உடனே ஜனநாயக முறையில அமித்ஷா அவர்கள் வந்து விட்டார், அதிமுகவை பிளந்து விடுவார் என்று இவர்கள் இன்றைக்கு பேசவில்லை. 19 நீங்க சொன்னீங்களே சார் தம்பி ஒரு செய்தி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கான விடை நான் இதை அநேகமா ஒரு 400வது தடவை சொல்றேன் விவாதத்துல, மறுபடியும் ஒருக்கா சொல்ற, தயவு செய்து கேட்டுக்கோங்க. இல்ல அப்ப விட்டுருங்க, நம்ம வேற வழி இல்லையே, மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்காங்களே. அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னா உண்மையாக நினைக்கிறாங்க. நாங்க மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. விடுறாரான்னு பாருங்க அண்ணா, ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிறீங்க, கொஞ்சம் விடுங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் ஒரு விவாதத்துக்கு. ஆமாங்க, அதுக்காக இப்படியா எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல? என்ன செய்தினா சொல்றோம். இதே 21 அமித்ஷா அவர்கள் வந்து விட்டார், 60 தொகுதிகளை வாங்க போகிறது பாரதிய ஜனதா, மிரட்டி விட்டார்கள் அதிமுகவை என்று பேசிய இதுதான், இவர்கள் தான் மீண்டும் மீண்டும் பேசினார்கள். கடைசியில் கூட்டணி என்ன ஆனது என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அண்ணன் குறிப்பிட்டு சொன்னதை போல கலைஞர் அண்ணா அறிவாலயத்துல மேல டிவியில ரைட போட்டு கீழே கூட்டணி பேசினவங்க யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். இது ஒரு 750 வாட்டி நீங்களும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றங்காட்டி இல்லைங்க, மீண்டும் மீண்டும் சொல்றங்காட்டி நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. நாங்களே விட்டுட்டு போயிருப்போம்.